வாழ்க வளமுடன். நேற்றுக்கு என்ன பண்ணோம், காஞ்சி பெரியவாளை பற்றி பேசணும். இன்றைக்கி என்ன பண்ணால் வேதாத்திரி மகரிஷி அவர் என்ன பண்ணாருன்னா, அப்போல்லாம் ஃபஸ்ட்டில் கற்றுக் கொடுக்கும்போது கூடு விட்டு கூடு பாயத்தெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. அது மாதிரி சொல்ல எல்லோரும் அது நல்லா கற்றுக்கின்னு சிலர் தப்பான முறையில் யூஸ் பண்ணவே அதை கட் பண்ணிட்டார் சொல்லிக் கொடுக்குறது. இவர் என்ன ஆச்சு, இந்த வாழ்க வளமுடன் சேர்ந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளிநாட்டில் இருந்தாங்க. இவர் வெளிநாட்டில் கூட போய் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்போது ஒருத்தர் அந்த அம்மா எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி ஆப்ரேஷனு, எனக்கு கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, அவர் உடம்பு தாங்குமா தெரியல அப்படின்ட்டு சொன்னார். அது இல்லாமல் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிங்க. அந்த அம்மா ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, மகரிஷியே நினச்சின்னு இருந்தாங்க. மெடிடேஷன் பண்ணின்னு இவருக்கு எதுவும் இருக்கக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது, நல்லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, இவர் ஆழியார் இருக்கிறாரு, அங்கே அமெரிக்காவில் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கிறாரு, அந்த அம்மா அவங்களே நினச்சிருந்தாங்களா, அந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, மகரிஷி அந்த இடத்துக்கு கூட நான் பார்த்துக்கிறேம்மா உள்ளே போனாராம். எது ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போய்க்கிறாரு. அதெல்லாம் நல்லா தெரியுதா, மெடிடேஷன் பண்ணினே சொல்ல மகரிஷி வந்துட்டார், பரவாயில்ல, ஆழியார்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்துக்கிறாரு நம்மளுக்கோசம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவர் உள்ளே போயிட்டு கொண்டாடும்போது வெளியே வரத்தும் அவருக்கு தெரிஞ்சுதான். தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம், மகரிஷி நீங்கள் கூட டாக்டர் கூட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது, இந்த அளவுக்கு இவ்வளோ இது பண்ணின்னு வந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க கூட பேசின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது நல்லா. உடனே கொண்டாடும்போது இவர் வந்துடுற மாதிரி அவருங்க வெளியே வந்துட்டார். இவர் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, மகரிஷி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. பாருப்பா, மகரிஷி எனக்கோசம் அமெரிக்கா கூட இருந்து ஆப்ரேஷனுக்கு டாக்டர் கூட இருந்து எல்லாம் செஞ்சுட்டு போனார், இப்போ தான் கிளம்புனாரு அப்படின்னு. என்ன நீ அங்கே சொல்கிற, மகரிஷி இங்கே தானே இருக்கிறாருன்னு. இல்லை, இப்போ தானே வந்தார், அதுக்குள்ளே எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஆழியார் வந்துட முடியும் அப்படின்னு. இல்லைப்பா, அவர் இங்கே தாங்கிறாங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் உள்ள டாக்டர்லாம் வெளியே வந்த பிறகு இது மாதிரி யாராவது வந்தாங்களா உள்ள, நான் யாரும் வரலையேம்மா அப்படின்னு. இல்லை சார், தாடி வச்சுன்னு ஒருத்தர் வந்தாரா அப்படின்னு. அவர் தாங்க மகரிஷின்னு, அவர் எனக்கு குரு, அவர் தான் நான் வேண்டிக்கிறேன், எவ்வளோ நேரம் உட்காந்து தியானத்தில் இருந்தேன் வெளியில் அப்படின்னு. இல்லைம்மா, நாங்கள் தான்மா இருந்தோம் அப்படின்னு. இல்லை, அவர் தான் வந்தார் அப்படின்னாங்க. அப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க, பரவாயில்ல, இவர் எப்படி இருப்பாரோ நாங்கள் கஷ்டப்பட்டோம், என்ன ஆகும்னு தெரியாமல் இது பண்ணியிருந்தேன், இப்போ நல்லாவே இருக்கிறாரு, ஆப்ரேஷன் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே இது பண்ணுறாரு அப்படின்னாங்க. அப்புறம் உள்ள போய் பார்த்து கேட்டாங்கன்னாங்க, உனக்கு என்ன எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்ட்டானா அவங்க வீட்டுக்காரன். அப்புறம் நாங்கள் அந்த அம்மா நம்பலை, வேறு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவாங்கள்ல, ஃபோன் பண்ணி ஆழியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, மகரிஷி எங்கே இருக்கிறாருன்னா இங்கே தாங்கிறாரு, காலையில் எங்கே இருந்தாருன்னா இல்லை இங்கே தான் அப்படின்னா. இல்லை, இங்கே வந்தார் என்ன, இல்லவே இல்லை, இங்கே தான் இருந்தாங்க. அவங்க நம்பவே இல்லை, எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் அப்போ நினச்சாங்க, பரவாயில்ல, மகரிஷி நம்ம வேண்டது கூட இருந்து செஞ்ச மாதிரி வந்தார்ல, அதுவே எனக்கு போதும், மகரிஷியோட இந்த அன்பு இவ்வளோ தான், எந்த அளவுக்கு அவர் கூட இருந்து எல்லாம் செஞ்சுட்டு போனது அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுக்குது அப்படின்னும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க, எந்த ஊருவில் ஒன்றாலும் வருவான்னு சொல்கிறீங்கள, நீங்கள் இப்போ கலியுகம் மாறி போச்சு, நீங்கள் ஒரு குருவை பிடிங்க, எந்த குருவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த குரு ஒத்து வருதோ அதை வச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஆபத்தில் வரும் உங்களுக்கு உதவுவார். இல்லை, எதுவுமே நான் செய்யலை, எனக்கு உதவுனாங்கன்னா மேலே எத்தனை பேர் இருப்பாங்க மகான்கள்லாம், அவங்க உங்களோட இதுவை வச்சு இவங்க பரவாயில்ல எவ்வளோ நேரம் அந்த மௌனமாக வீட்டுக்காரருக்கு நல்லா ஆகணும்னு நினச்சிக்கிறாங்கன்னா மனசு ஒரு நிலைப்படுத்திக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூட இருந்து எல்லாமே செய்கிறாங்க. இதுதான் சொல்கிறது, சூக்குமமாக செய்யறதுன்றது சொல்லுவாங்கள்ல, சூக்கும உடல்னு, அதை கூடு விட்டு கூடு பயந்தான் சூக்கும உடல்னுவாங்க. அது மாதிரி நீங்கள் எப்போவுமே முக்கால்வாசி உங்களுக்கு கஷ்டம்னா எதையுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அதை பற்றி உங்களுக்குள்ளே அதை வச்சுக்கின்னு ஒன்று சொல்கிறல்ல, கோயிலாண்ட போயிட்டு அங்கே தியானம் பண்ணி எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம், என்ன இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு மட்டும் நினச்சிக்கின்னு வாங்க. அப்போ யார் மூலியமாக அது அங்கேயே சொல்யூஷன் கிடைக்கும், எல்லாம் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்யூஷன் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. எல்லாம் கடவுள் தான் கடவுள்னு, கடவுள் இப்போ உருவில் தான் வருவார், கடவுள் நேரம் எப்போ பார்த்துக்கிறோமா,
சும்மா எல்லாம் சொல்லுங்க, என்ன இந்த கடவுள் தெரிஞ்சார், சிவன் இப்படி வந்தார், அதெல்லாம் பொய்ங்க. அரூபம் தான் வந்து கடவுள். அது உங்களுக்கு விளக்க தெரியணுன்றது தான் ஒரு உருவமாக அவர் வந்து பிரபஞ்சம் அனுப்பி இவங்கள தான் இதுவே கடவுளாக நினைக்கணும் சொல்கிறாங்களா, நீ கடவுளாக வந்து உதவணும் பண்ணுறாங்களே, அதுதான்றது. அதனால் நீங்கள் மெடிடேஷன் கற்றுக்குங்க, ஒரு தியானம் கற்றுக்குன்னு ஒரு குருவை பிடிச்சி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டில் தியானம் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.